ஏசு கிறிஸ்து அந்த பாரமான சிலுவையை தூக்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேல அவர் ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு. அவரால தூக்க முடியல. அந்த நேரத்துல அந்த யூத தலைவர்கள் யாராவது அந்த சிலுவையை தூக்கணும் அப்படிங்கறதுக்காக தேர்ந்தெடுத்தாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கும் போது கிடைத்த ஒரு நபர் தான் சீமோன். சிரேனே ஊரானாகிய சீமோன் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்க முடியும். இந்த மனுஷன் அந்த பாரமான சிலுவைய விருப்பத்தோட தூக்குனாரா அப்படின்னா இல்ல. ரொம்பவும் பலவந்தம் பண்ணிதான் அந்த சிலுவைய அவரை தூக்க வச்சிருக்கிறாங்க. சரி, இந்த சீமானுடைய வாழ்க்கை அப்படியே முடிஞ்சு போச்சா? கிறிஸ்துவ ஏற்றுக்காமலே, கிறிஸ்துவ மேல ஒரு பற்று இல்லாமலே அவருடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்க்கும்போது ரோமர்ல நம்மளால ஒரு வசனத்தை வாசிக்க முடியும். ரோமர் 16வது அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கும் போது, கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கும் தாயாகி அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அப்போ இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை ரூபை. இந்த ரூப் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது மார்க் 15வது அதிகாரம் 21வது வசனத்துல வாசிக்கும் போது, சிரேனே ஊரானும் அலெக்சந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் அப்படின்னு சொல்லி இந்த மனுஷனை குறித்து பேசிருப்பாங்க. அப்போ இந்த ரூப்புக்கு சீமோன் யாரு அப்படின்னு சொன்னா தகப்பன். இப்ப நம்மளால ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியும். அந்த சீமோன் பாரமான சிலுவையை தூக்கும் போது விருப்பம் இல்லாம தான் தூக்குனாரு. ஆனா அது தூக்குனதுக்கு பிறகு அவருடைய இருதயத்துல மாற்றம் ஏற்பட்டது அப்படிங்கறது இந்த வசனத்தின் மூலமா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை அவருடைய சிலுவையை தூக்குறது நமக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா நம்ம தூக்கி பழகிட்டோம் அப்படின்னு சொன்னா அவருடைய சிலுவையை சுமக்கக்கூடிய அனுபவம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம்.